ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல். அதில் இவற்றை முயல்க. உங்களுக்கு புக்கில் பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 7ல் இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க. கொஷின் பாருங்கள். பரப்பளவு முறையை பயன்படுத்தி கீழ்கண்டவற்றினை தீர்க்கன்னு 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 1.2 கூட்டல் 3.5 இது 2 நம்ம கூட்டணும். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு மீனிங் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ பாருங்கள், இது தசம எண் 1.2 என்பது ஒரு சதுரத்தையும் இது 2 செவ்வக பட்டையும் குறிக்கிறது. அப்போது அடுத்தது பாருங்கள், ரெண்டுமே கூட்டணும்னா அதனால தசம எண் 3.5 என்பது 3 சதுரத்தையும் 5 செவ்வக பட்டையும் குறிக்கிறது. அப்போ இதுக்கு படம் எப்படி வரும்னு பாருங்கள். இது கூட்டலில் கொடுத்துக்குறாங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா 1.2னா ஒரு சதுரம் தான் வரும். இது 2 செவ்வகப்பட்டைனா 2 இங்கே வரும். புரிஞ்சுதுங்க. அப்போ இது 1.2 கூட்டல் இது பாருங்கள் 3.5ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ 3.5னா 3 இந்த மாதிரி நேராக வரும். சதுரம் 3 இந்த மாதிரி நேராக வரும். அப்போது 5 செவ்வகப்பட்டைனா இது பாருங்கள் 1 2 3 வந்துச்சு, இன்னும் 2 வரணுமா. அப்போ 2க்கு இந்த மாதிரி போடும். இது 2 ஆயிடுச்சு. அப்போ 5 வந்துச்சுங்களா. அப்போது இது 3.5 இஸ் ஈக்குவல் டு, அப்போ இது மொத்தமே நம்ம கூட்டிடணும். அப்போ பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 4 வருமா. இது 1 இந்த சைடே இருக்கட்டும். அப்படியே இந்த 3 இங்கே வரும். அப்போது அடுத்தது இதில் 4 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போது 6 வருமா. அப்போது 6 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்போது 6 வந்துச்சுங்களா. அப்போ இது எவ்வளோ 4.6. இது பாருங்கள், இதில் 5 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போனா 7ன்னு வரும். அப்போது இங்கே 7ன்னு வரும். அப்போது 1.2 3.5 கூட்டினிங்கன்னா 4.7. அப்போது இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலான்னா, எனவே 1.2 கூட்டல் 3.5 இஸ் ஈக்குவல் டு 4.7 ஆகும். அப்படி இல்லைன்னா 4.7 என்பது 4 சதுரத்தையும் 7 செவ்வக பட்டைகளையும் குறிக்கிறது. புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். கூட்டல்னால் இந்த மாதிரி நேராக இந்த சைடு போடணும். கழித்தல்னால் இந்த மாதிரி 3ஆக வரும். கூட்டல்னால் இந்த சைடு 3ஆக வரும். புரிஞ்சுது. இது புரிஞ்சுதான்னா கரெக்டாக ஆன்சர் எழுத முடியும். அவ்வளோதான் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அடுத்தது 2வது கொஷின் பாருங்கள். 3.5 கழித்தல் 2.3. அப்போது இதுலேருந்து இது நம்ம கழிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் எழுதணும். அப்போ பாருங்கள், தசம எண் 3.5 என்பது 3 சதுரங்களையும் 5 செவ்வக பட்டைகளையும் குறிக்கிறது.
அதுக்கப்புறம் இதுலேருந்து இது கழிக்கணுமா, அதனால இவற்றில் 3 சதுரங்களில் இது 3ல் இது 2 கழிக்கணும். அப்போது 2 சதுரங்களையும் 5 செவ்வக பட்டைகளிலிருந்து இருந்து 3 செவ்வக பட்டைகளை குறுக்கு கோடு இடுக. அப்போது அதில் குறுக்கோடு இட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மீதம் எதுக்கு உள்ளையோ அதுதான் இதுக்கு ஆன்சர். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3.5 கழிக்கணும்னா 3 சதுரம் இந்த நேராக போடணும். பாருங்கள், 1 2 இது 3 ஆயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் 5 வரணும். அப்போது 5 செவ்வகப்பட்டைன்னா இந்த மாதிரி வரும். 2 3 4 5 வந்துச்சுங்களா. அப்போ இது 3.5. அதுக்கப்புறம் பாருங்கள், கழித்தல். அதே தான் 3 வரைகிறோம், மறுபடியும் 5 வரைகிறோம். அதில் பார்த்திங்கன்னா 3ல் 2க்கு நம்ம கோடு இடணும். இது பாருங்கள், 1 இது 2 கோடு இட்டோமா. அதுக்கப்புறம் 5ல் 3க்கு கோடு இடணும். அப்போது 5 இருக்குது, இது 3 1 2 3. அப்போ கோடு இட்ட பிறகு மீதி என்ன இருக்குது, இது 1 இது 2 இருக்குது. அப்போது 3.5 கழித்தல் 2.3 = இது 1 இருக்குதுங்களா. அப்போது 1.2 மீறுது. அப்போது இது 2ன்னு வரும் ஆன்சர். அப்போது எனவே 3.5 கழித்தல் 2.3 = 1.2 ஆகும். புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.